வணக்கம், நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நேற்று டாட் டு டாட் லெவல் நிஃப்டி இது வந்து எல்லாருமே பார்த்துருக்கீங்க. நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அண்ட் நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம்னு தான் இருந்தேன், டு பி வெரி ஃப்ரேங்க் வித் யூ ஆல். ரீசன் வந்து என்னென்னா, ஏற்கனவே நிறைய பேர் மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. லைக் 145 இருக்கும்போது 325 இருக்கும்போது ஏன் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு. அதனால தான் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்தேன். இது ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிறதுனால, ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் வில் ஃபாலோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைங்களா, அதுக்காக தான். பட் யாருக்கு எதில் கம்ஃபர்ட் இருக்கோ நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே பண்ணுங்கள். அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்க. தேவையில்லாதவங்க தே கேன் லீவ் திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கோம் ஆன் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். அதனால சரி ஒரு வீடியோவே பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ ஒரு வீடியோ வில் சால்வ் தட் பர்பஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சேம் அதே கால்குலேட்டர் தான். அதுலேயே பேங்க் நிஃப்டிக்கான செப்பரேட் ஷீட் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதில் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். ஸோ இப்போ நம்ம நேராக இதுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். நான் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணல, ஏன்னா நிஃப்டியில் இருக்க அதே பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் இதில் வந்து என்னென்னா, சேம் சப்போர்ட் லெவல்ஸை பிரேக் பண்ணும்போது 75 பாயிண்ட்ஸ் தான் இதில் வந்து பஃபர் பாயிண்ட்ஸ் வந்து 75. ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மேலே 75 பாயிண்ட்ஸ் போச்சு அப்படின்னா, 75 பாயிண்ட்ஸ் போனதுக்கப்புறமா ஐடிஎம்சி வாங்குவோம். நம்ம இந்த மணியில் சி ஆப்ஷன் வாங்குவோம். அதே போல் சப்போர்ட் ப்ரைஸை பிரேக் பண்ணி கீழே 75 பாயிண்ட்ஸ் போச்சு அப்படின்னா பி வாங்குவோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நிஃப்டியில் என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஆனால் இங்கே 75 பாயிண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறோம். சின்ஸ் பேங்க் நிஃப்டியில் வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கும். அதனால் 25 பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்டாப் லாஸ் எதுவும் மாறி மாறி அடிச்சிட்ருக்கோம். அதனால் இதுக்கு வந்து 75 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. சிமிலர்லி ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணும்போதும் 75 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். இதில் 75 பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப காமன். ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலும் சரி, சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் சரி, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கிராஸ் ஆகி போனாலும் சரி, எல்லாத்துக்குமே 75 பாயிண்ட்ஸு. ஸோ நமக்கு வர அந்த கால்குலேட்டரில் வர பாயிண்ட்ஸ்லேருந்து 75 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ட்டில் பிளாட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த லைனை தொட்டுச்சா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து யூ கேன் பை, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மணி ஸ்ட்ரைக் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் கொடுக்கல. பட் நான் பார்த்த வரைக்கும் 450லேருந்து 550 ப்ரீமியம் இருக்கிறது தான் இந்த மணியில் இருக்குது. ஒரு 2 ஸ்ட்ரைக் உள்ளே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப உள்ளே போனீங்க அப்படின்னா 700, 800 அந்த ரேஞ்சுக்கு போனீங்க அப்படின்னா கேபிட்டல் நிறைய தேவைப்படும். அந்த கேபிட்டல் இருக்கவங்க நீங்கள் அதுக்கு போகலாம். ஏன்னா உங்களுக்கு டெல்டாவும் பெட்டராக கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய டார்கெட்ஸ் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50-60 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது இம்மிடியட்லி ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அந்த மொமெண்டமில் 50-60 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் திரும்பியும் சப்போர்ட்டுக்கு வரும். திரும்ப கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கும். ஓகே, ப்ரைஸ் ரிவர்சல் ஆகும். திரும்ப சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகும். அப்போ வந்து உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால நீங்கள் சேஃபாக 50-60 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. சிமிலர்லி ஸ்டாப் லாஸும் 50 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே அவர் கொடுக்கல. அதனால தான் நான் வந்து இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அவர் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி படி அந்த 75 பாயிண்ட்ஸோடு அவர் நிறுத்திட்டார். இந்த டாட் டு டாட் லெவல் ஸ்ட்ராட்டஜியில் பேசினதில் பேங்க் நிஃப்டியை பற்றின இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் இருந்தது. ஓகே, அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி 75 பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆகும்போது யூ கேன் என்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. மற்றது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேங்க் நிஃப்டியில் பண்ண ஆப்ஷன் ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த டார்கெட்ஸையும் சரி அண்ட் ஸ்டாப் லாஸஸையும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப டீப் இந்த மணி போனீங்க அப்படின்னா இந்த 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக அடிச்சிடும். அங்கே மேபி நீங்கள் அப்போ 75 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு அட் மணியோ இல்லை ஒரு ஸ்ட்ரைக் உள்ளே போய் ஒரு இந்த மணியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 50 பாயிண்ட்ஸ் கேன் சர்வைவ் தோஸ் ஸ்டாப் லாஸஸ். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ மேபி இதனால தான் அவருமே வந்து பேங்க் நிஃப்டியை பெருசாக ப்ரொமோட் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வைல்டாக இருக்கும். ஸோ இதில் ஸ்டாப் லாஸஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால
குடுக்காம கூட இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ இது அகைன் இது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடேட். நீங்க எப்படி இத வந்து எடுத்துக்கிறீங்கங்கிறத பொறுத்து நீங்க இத ட்ரேட் பண்ணுங்க. வெறும் பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ யூ நோ த பல்ஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. எப்படி அதோடைய மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ உங்க ஸ்ட்ராட்டஜிய வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ தட் யூ கேன் கோ வித் யுவர் ட்ரேட் கான்ஃபிடென்ட்லி. அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.